இந்த மாதிரி லெக் கர்ல்ஸ் பண்றதுனால உன் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் 100% க்ரோ ஆக போறதே கிடையாது. நேத்து பார்ட் 1 வீடியோல ஹாம்ஸ்ட்ரிங் மசில் பத்தியும் அதோட ஃபங்க்ஷன் பத்தியும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதோட ஒர்க் அவுட் பத்தி பார்க்கலாம். சோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுன்றதை நேத்து பார்த்திருந்தோம். ஒன்னு வந்து ஹிப் எக்ஸ்டென்ஷன், இன்னொன்னு வந்து நீ ஃபிளெக்ஷன். சோ இந்த மூமெண்ட்ல நீங்க பண்ற பெஸ்டான ஒர்க் அவுட்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ஆர்டிஎல் ரொமானியன் டெட் லிஃப்ட். அந்த வீடியோல பண்ற மாதிரியே பண்ணுங்க. நீயை வந்து ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்டா ஹிஞ்ச் மூவ்மெண்ட் பண்ணி உங்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அடுத்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா குட் மார்னிங். நான் எப்படி ஸ்டிக்ல பண்றேனோ அதே மாதிரி நீங்க பார்பிள்லயும் பண்ணலாம். அண்ட் அடுத்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்லெக்ஸ். இந்த ஒரு ஒர்க் அவுட்டும் உங்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸை நல்லாவே ட்ரெயின் பண்ணும். ஸோ அடுத்து இந்த மூமெண்ட்ல இருக்க பெஸ்டான ஒர்க் அவுட்னு பாத்தீங்கன்னா சீட்டர்ல லெக் கர்ல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க லையிங்லயும் லெக் கர்ல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டிங்ல லெக் கர்ல் பண்ணலாம். ஸோ டோட்டலா நான் ஒரு 6 ஒர்க் அவுட் சொல்லியிருப்பேன். இந்த 6 ஒர்க் அவுட்டுமே கண்டிப்பா உங்களோட ஒர்க் அவுட்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ எப்படி இந்த ஒர்க் அவுட்லாம் உங்களோட லெக் ஒர்க் அவுட்ல ஆட் பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு 2 வேரியேஷன் வந்து நீங்க போடணும். அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிப் எக்ஸ்டென்ஷன்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட், அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நீ ஃபிளெக்ஷன்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹிப் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து ஒரு ஒர்க் அவுட் எடுத்திருக்கேன். இந்த ஆர்டிஎல்ன்ற இந்த ஒரு ஒர்க் அவுட் எடுத்து 3 செட்டு 10 ரெப் மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த நீ ஃபிளெக்ஷன்ல இருந்து சீட்டர் லெக் கர்ல் எடுத்திருக்கேன். இந்த சீட்டர் லெக் கர்ல் வந்து 3 செட்டு 10 ரெப்புன்ற மாதிரி போட்டிருக்கேன்.